வணக்கம் நண்பர்களே. எப்பொருள் யார் யாராய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. திருமந்திரம் பிரம்ம ரகசியம் அப்படின்னு போட்டோடனே கொஞ்சம் யூஸ்வலாக விட கொஞ்சம் ஜாஸ்தி பேர் படிச்சிருக்கிறாங்க. எவ்வளோ தூரம் பார்த்து புரிஞ்சிச்சோ, பட் எல்லாம் அவன் செயல். திருமந்திரம் நம்ம தமிழில் இருக்கக்கூடிய வேத நூல். நம்ம எல்லாரும் பயன்பெறணும் அப்படின்றக்காண்டி தான் இந்த இது 3 வருடங்களாக திருமந்திரத்தை மட்டுமே நான் காணொலியில் போட்டுட்ருக்கிறேன். இந்த என்னுடைய யூடியூப் சேனல் அது சென்றடைந்தால் மிக நன்றி எம்பெருமானுக்கு. அம்பிகையின் வேதம் இங்கே இருக்குது. போன காணொலியில் பார்த்துருந்தோம். நம்ம படித்தோம் அப்படின்னா அதில் ரகசியமே இல்லைங்க. தினமும் அதான் அவர் கடவுள் வாழ்த்தில் சொல்கிறாரு, காலை எழுந்து கருத்து அறிந்து ஓதிடின் ஞானத்தலைவனை நன்னலுமாமே அப்படின்ட்டு. இந்த பிறவியை நீங்கிறதுக்காக வேண்டி தான் இந்த திருமந்திரம். அது இறைவனால் படைக்கப்பட்டது. ஏன்னா அவர் ஒரு பாடலில் சொல்கிறார், திருமாலுக்கும் பிரம்மனுக்கும் ஒப்பாகிய திருமூலர் நீ அப்படின்ற பதிவு பண்ணியிருக்கார். நான் நிறைய வீடியோவில் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தத்துவம் அப்படின்னா என்னங்க? தத்துவம் அப்படின்னா எளிய தமிழில் சொல்லணும் அப்படின்னா ஒரு உண்மை. அது யாருக்கும் விளங்கலைன்னா அது தத்துவம், விளங்கிடுச்சுன்னா அது உண்மை. அது பாலில் வெண்ணெய், தயிர், நெய் இந்த மாதிரி இருக்கிறது உள்ள. ஸோ நம்ம இந்த நெய் பாலில் இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா பாலில் நெய் தத்துவமாக இருக்குது. பாலில் நெய் தத்துவமாக இருக்குது. ஆனால் அதை நம்ம உண்மையாக மாற்றணும் அப்படின்னா, நம்ம உணரணும் அப்படின்னா, பாலை காய்ச்சி சுண்டை காய்ச்சி வெண்ணெய் எடுத்து அதை காய்ச்சி அந்த வெண்ணெயை உருக்கணும் அப்படின்னா நெய் உருவாகும். அதுதான் தத்துவம். நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் தத்துவம்னா என்ன மீனிங் அப்படின்ட்டு நிறைய வீடியோவில். இன்றைக்கி அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம எல்லோரும் சாதாரணமாக இதுதானே அப்படின்னு சொல்லிட்டு விலகி போகிற நிறைய பாடல்கள் இருக்குது. அந்த மாதிரி விலகி போகாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இருக்கணும் அப்படின்னா டெய்லி ரெகுலராக படிக்கணும் அப்படின்றாரு. அவரே ரெகுலராக படிக்கணும் அப்படிங்கிறாரு. ஏன்னா இது இறைவனுடைய மொழி. அந்த மொழி நம்மளுக்கு தெரியல அப்படின்னா, நீரில் எழுதின எழுத்து மேலே எழுதுனா எழுத்து எப்படி நிற்காதோ அது மாதிரி தான் எத்தனை தடவை படித்தாலும் இது புரியாது. ஸோ நம்ம ரெகுலராக படிக்கணும், உணர்ந்து படிக்கணும். அந்த மாதிரி தான் அது இருக்குது. இன்றைக்கி அந்த மாதிரி பார்க்கும்போது தமிழ் அப்படின்னா நம்ம நினச்சிட்ருப்போம் இது ஒரு மொழி அப்படின்னு. தமிழ் ஒரு மொழி அப்படின்ட்டு தான் நம்மளுக்கு எல்லாருக்கும் அதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்ட்டு. பட் தமிழ் அப்படிங்கிறது ஒரு தத்துவம் அப்படிங்கிறது நம்மள யாருக்காவது தெரியுமா? ஏன்னா நம்ம நிறைய சொற்பொழிவு கேட்குறோம். சொற்பொழிவில் திருமந்திர பாடலில் ஒரு 2 வரியை மட்டும் கோட் பண்ணுவாங்க. என்னை இறைவன் நன்றாக படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அப்படின்ட்டு. நம்ம இது தமிழ் அறிஞர்கள் தமிழில் அதில் இலக்கியம், இந்த மாதிரி இயல், இசை, நாடகம், இந்த மாதிரி அதில் ஊறி அது பழைய அது அந்த இதை ஆராய்ச்சி பண்ணி தமிழ் மொழியை ஆராய்ச்சி பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. பட் இவர் சொல்கிற தமிழ் மொழி அல்ல. நான் சொல்கிறது வேடிக்கையாக இருக்கலாம், சில பேருக்கு ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத கருத்துக்காக கூட இருக்கலாம். பட் நிதர்சனமான உண்மை. தத்துவமாக இருக்கக்கூடிய தமிழை நம்ம எப்போ புரியணும் அப்படின்ட்டு அது படிக்கத்தான் புரியும். திருமந்திரம் படிக்கத்தான் நம்மளுக்கு புரியும். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்கும்போது ஒரு 4-5 பாடல்கள் பார்க்கலாம். தமிழை அவர் எப்படி தத்துவமாக சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. இது நம்ம அதான் சொல்கிறது, எப்பொருள் யாரோ அருவாய் கேட்பொரும்
அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்ட்டு. இந்த பெரிய புறப்பொருள் வெண்பா மாலை அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து காலத்தால் அறியப்படாத இலக்கண நூல். ஆசிரியர் பெயர் தெரியாது, காலத்தால் அறியப்படாத சங்க நூல். அதில் ஒரே ஒரு பாடல் நம்ம வந்து எல்லாரும் வந்து இந்த கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன்பே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அகங்காரம், கர்வம், மாயை, அதை வச்சுட்டு இன்னைக்கு நம்ம வந்து எல்லாரும் இருக்கிறோம். பட் அப்படி கிடையாது. இது அந்த பாடல் சங்ககால நூல். அந்த பாடல் அதுக்கு முன்னாடி ஒரு 3 வரி இருக்குது. அந்த வரியை பார்த்து அந்த வரியையும் படித்தோம் அப்படின்னா அதில் இருக்கிற பொருள், உண்மையான பொருள் விளங்கும். அந்த பாடல் நான் படிக்கிறேன் பாருங்க. பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம், வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர், ஒளி லைட் அல்ல சவுண்டு, ஒளி நீர், கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி எம் தமிழ் குடி அப்படின்ற மாதிரி அந்த பாடல் வரும். ஸோ இதில் வந்து இதில் உண்மையான மீனிங் எப்படின்னா, அந்த காலத்தில் வந்து தமிழன் போருக்கு செல்வதற்கு முன்பு எதிரியை எப்படி வந்து நிலைகுலைய செய்கிறான் அப்படிங்கிற ஒரு சின்ன தத்துவம் தாங்க இதில் இருக்குது இந்த பாடலில். அது வந்து அதான் வந்து பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம். இந்த மாதிரி ஒரு போர், தமிழ் போர் வல்லுநர்களுக்கு வந்து இது வந்து பெரிய ஆச்சரியமான விஷயம் கிடையாது அப்படின்றதான் முதல் வரி. வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வயங்கு ஒளி நீர் அப்படின்னா வந்து இறைச்சல் பொருந்திய கடல் ஓசை, வயங்கு ஒளி நீர். அது வந்து கடற்கரையை குறிக்குது. வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர், கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே அப்படின்னா, இங்கே வந்து நம்ம வந்து அடுத்த நாட்டுக்கு தேசத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி கடல் வழியாக போகும்போது கடலில் வந்து போயிட்டே இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து கடற்கரைக்கு முன்னாடி வந்து இந்த சின்ன சின்ன பாறைகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து இறங்கணும் அப்படின்னா மண் இருக்கட்டும். அந்த மாதிரி அதான் கையகல கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, கடற்கரை உள்ளுக்கு போகிறதுக்கு முன்னாடியே மணலில் வந்து தெரியாத அந்த பாறைகள் இருக்கும்போதே இறங்கி போயிட்டு அங்கே வந்து இருக்கக்கூடிய எதிரிகளை வாளோடு முன் தோன்றி, அவனுக்கு வந்து வாளை வச்சு முன்னாடி அரெஸ்ட் பண்ணுற ஒரு இதுதான், அவங்கள கைது செய்து நிலைகுலைய செய்வ ஒரு போர் தந்திர முறை தான் இது. ஸோ இதுதான் வந்து இது. பட் நம்ம வந்து அந்த இதை கான்செப்ட் விட்டுருவோம். இது வந்து நமக்கு வந்து தெரிஞ்சதெல்லாம் இதில் வந்து ஆராய்ச்சி பண்ணி இதில் வந்து நம்ம விவாதம் பண்ணிகிட்ருப்போம். வேஸ்ட் ஆஃப் டைம் எல்லாம். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி இன்னொரு பாடல் இங்கே திருமந்திரத்தில் எப்படி நம்ம இது மாதிரி ஃபுல்லாக படிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலே சூப்பராக இருக்குங்க. திருமந்திர பாடல்களை கோட் பண்ணி நிறைய மேடை பேச்சாளர்கள் கைத்தட்டுறதுக்காக வேண்டி அது நம்மளும் கைத்தட்டி ரசித்து வந்து நிறைய கேட்டிருக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கேட்காம நம்ம அந்த பாடல் முழுவதுமாக என்ன அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அதில் உள்ள உண்மை பொருள் நம்மளை வந்து திகைக்க வைக்கும். அதில் வந்து அந்த வகையில் 81வது பாடல் திருமந்திர பாடல். எந்த பாடலில் என்னை இறைவன் நன்றாக படைத்தனை தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு அப்படிங்கிற திருமந்திர கடைசி 2 வரி தான் சொல்லி கோட் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அதுக்கு முன்னாடி இருக்கிற 2 வரியை விட்டுருவாங்க எல்லாரும். பட் நம்ம படித்தோம் அப்படின்னா புரியும். அது 81வது பாடலில் பின்னை நின்று என்னே பிறவி பெறுவது முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறார். மெடிடேஷன் பண்ணவே மாட்டேங்கிறோம், செய்ய மாட்டேங்கிறோம். அதான் வந்து அதனால தான் வந்து பிறவியை நீங்கிற இந்த தத்துவம் தான் இது. முன்னை நன்றாக முயல் தவம் செய்கிறார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனம் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அந்த பிறவியை நீங்கிறதுக்காக வேண்டி நீ வந்து தமிழ் அப்படின்னா இங்கனக்குள்ள வந்து காலத்துக்குள்ளே செல்றது. சென்ற வீடியோவில் அதான் பண்ணுறது, காலச்சக்கரத்துக்குள்ளே போகிறது தான். ஸோ தமிழ் அப்படின்னா காலச்சக்கரம் எப்படின்னு நான் உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா அது வந்து 76வது பாடலில் என்ன, சதாசிவம் தத்துவம் முத்தமிழ் வேதம் 3 காலம், மிதாசனியாதி நின்றே காலம் இதாசனியாதிருந்தேன் மனம் நீங்கி உதா
சனி யாதுடனே உணர்ந்தோமால். இது மாதிரி சனி அப்படின்னா ஒரு துன்பம் தரக்கூடிய ஒரு நிலை மனிதனுக்கு சனி அப்படின்னா. ஸோ அது வந்து துன்பங்களை நீக்கி இன்பம் தரக்கூடிய நம்ம வந்து நிலைக்கு போகக்கூடிய தவம் தான் உண்மையானது அப்படின்றதான் அந்த 76வது பாடல். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், அந்த கூகுள் புக்ஸ் ப்ளே ஸ்டோரில் கூகுள் புக்ஸ் அதை போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த திருமந்திரம் புக் இருக்குது, ரொம்ப ஹேண்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த இந்த இது சதாசிவம், மிதாசனி, இதாசனி, உதாசனி. இதாசனின்னா அந்த துன்பம், சனினாலே துன்பம். அதில் வந்து அதை இதாசனி உதாசனி அப்படின்னா அது ஒவ்வொரு ஸ்டேஜ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் நீங்கி நம்ம வந்து இறைவனோட கலப்பதற்காக வேண்டி எழுதக்கூடிய இந்த பாடல் வரிகள். அந்த இதில் தான் இன்னும் வந்து 87வது பாடலில் வந்து இதெல்லாம் கடவுள் வாழ்த்திலே சொல்லிடுறாரு பாருங்க. அங்கி மிகாமை வைத்தான் உலகு ஏழையும். இந்த அண்டம் பஞ்சிருக்குங்க, இது மாதிரி அங்கி மிகாமை வைத்தான் உலகு ஏழையும் வந்து அவன் கட்டுக்குள்ளே வச்சிருக்கிற மாதிரி மிகாமை வைத்தான் உலகு ஏழையும், எங்கி மிகாமை வைத்தான் உடல் வைத்தான். இந்த உடலையும் இங்கே தான் வைக்கிறேன், இந்த நம்மளுடைய உடல். தங்கி மிகாமை வைத்தான் தமிழ் சாஸ்திரம். ஸோ இந்த தமிழ் சாத்திரம்னா காலம். இந்த சாத்திரம் ஓதி சதுர்களை விட்டு நீர் மாத்திரை போதும் மறித்து உள்ளே நோக்குமின் பார்த்தவ பார்வை பசுமரத்தாணி போல் ஆர்த்த பிறவியும் அகன்று விட்டோடிடும். புரிஞ்சுக்கோங்க, அது வந்து மெய்த்தவம் செய்யக்கூடிய தான் வந்து இது சாஸ்திரம். இமயங்களாகி நின்ற தேவர்கள் 6 பேர் சாஸ்திரம் ஓதி சமயங்கள் பெற்றனர். 5ஆம் தந்திரத்தில் பாடல் இதெல்லாம். அந்த சாஸ்திரத்தை வந்து பெற்று அவங்களும் வந்து இந்த மாதிரி உள்ளே இருக்கிற எம்பெருமான தெரியல அப்படின்னா வேஸ்ட் அப்படின்றாரு, பிறவி வரும் அப்படிங்கிறாரு. அதுதான் அந்த பாடலுடைய கருத்துக்கள். கழிந்த விடையில் பாட்டிருந்தோம். ஸோ பொங்கி மிகாமை வைத்தான் பொருள் தானுமே அருட்பெருஞ்சோதி. இதுதான் அண்ணல். 81, 76, 81, 87 இந்த 3 பாடல்களையும் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படின்னா இது ஒரு காலத்தை கூறக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் வேதம். ஒரு காலத்தை அந்த மொழி அப்படிங்கிறத தவிர்த்து அதற்கும் அப்பாற்பட்ட இறைவனுடைய பாஷை, இறைவனுடைய காலத்துக்குள்ளே நம்ம போகிற கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு அற்புதமான தத்துவம் அப்படின்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம். என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய புரிதலில் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷமாக வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன் திருமந்திரம். அதனால் எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் சந்தேகம் வர வர இப்படி இருக்கலாமா இப்படி அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும்போது எனக்கு கிடைச்ச விடையை நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் படிக்க இது மேலும் மேலும் எல்லாரையும் வந்து ஒரு தெளிவான மனிதனாக உருவாக்கும். புறையற்று நின்ற என்னுள் புகுந்தான் அப்படின்ட்டு. புறை அப்படின்னா நான் ஏற்கனவே வந்து கூறுபாடுகளே இல்லாமல் ஒரே தன்மையாக இருக்கக்கூடிய இறைவனை நம்ம உடம்புக்குள்ளேயும் காரணம். அதே மாதிரி தான் இங்கே கூறுபாடுகளே இல்லாமல் ஒரு உலகத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஜாதி, மதம், இடம், இந்த மாதிரி கலப்பு எதுவுமே இல்லாத ஒரே ஒரு தன்மையை உள்ளக்கூடிய மனித குலம் அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே உலகம் அமைதியாக இருக்குங்க. எல்லாம் அவன் செயல். அதுதான் அந்த பாடலுடைய 2வது அற்புதமான மீனிங். அது வெளியே இருக்கக்கூடியது. நம்ம உள்ளே இருக்கக்கூடிய புறையற்றது ஒன்றை உரைத்தான் எனக்கு அப்படின்ட்டு. ரொம்ப அற்புதமான இதுங்க. நம்ம வந்து இப்போ கூட நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ராமலிங்க அடிகளார் அப்படின்னா வள்ளலார் அப்படின்னா ராமலிங்க அடிகளார் மட்டும்தான் அப்படின்னு தான் நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருக்கோம். பட் நம்ம தமிழ் அகராதி, பழைய அகராதி எடுத்து பாருங்க, வள்ளலார் அப்படின்னா வந்து நாயன்மார்கள்னு இருக்குது. இந்த உண்மையை வந்து வெளியில் சொன்னோம் அப்படின்னா சிரிப்பாங்க, இல்லை ஏற்றுக்க மாட்டாங்க. அது அவர்களுடைய விருப்பம். பட் நம்ம வந்து இதெல்லாம் கடந்து போனால் தான் இந்த 6 சமயங்களில் இருக்கக்கூடிய பெரிய தேவர்களையும் தாண்டி அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நம்முடைய எம்பெருமான் சிவனடி சேரணும் அப்படின்ட்டா அதுதான் தெளிவறியாதார் சிவனை அறியார், தெளிவறியாதார் சிவனுமாகார், தெளிவறியாதார் சிவமாகவே மாட்டார், தெளிவறியாதவர் தீரார் பிறப்பே. போன வீடியோவில் போட்டிருந்த ஒரு 5ஆம் தந்திர ஒரு பாடல் பாருங்க, படிங்க, எல்லாரும் பயனடையணும் இது. ஸோ இதில் வந்து அந்த வகையில் 496வது பாடலில் பெத்தத்தர் சித்தோடு பேன்முத்தி சித்தது ஒத்திட்டு இரண்டை ஊடற்றார் சித்துமாய் மத்தத்து மும்மலம் வாட்டுகை மாட்டாதார் சத்தத்து தமிழ்ந்து சகலத்துள்ளாரே.
சத்தத்தமிழ் தந்து, சத்தத்தமிழில் தான் பிரணவம். இங்கே வேதம் வந்து சப்தமாக தான் இருக்குது, ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கோம். இங்கே வந்து சவுண்ட் வேவ்ஸும் இருக்குது, லைட் வேவ்ஸ் இருக்குது. வேதங்கள் இந்த சவுண்ட் வேவ்ஸும் நம்ம கேட்கலாம், லைட் வேவ்ஸ்லையும் நம்ம வேதங்களை உணரலாம். அந்த சத்தத்தமிழ் தந்து சகலத்து உள்ளாரே எம்பெருமான் வந்து சத்தத்தமிழ் தந்து இங்கே வந்து எல்லா இடத்துலையும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி சவுண்ட் வேவ்ஸ், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சவுண்ட் வேவ்ஸ். புரிஞ்சுக்கோங்க, அதுதான் தமிழ். தமிழ் காலம், இதில் வந்து இது காலமாகவும் இருக்குது, அனைத்துமாக இருக்கக்கூடிய தமிழ். புரிஞ்சுக்கிடுவோம், படிக்க ஆரம்பிப்போம். ஏன்னா ஆல்ரெடி லேட்டு. அப்புறம் 1646 1646 தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் உமிழ்வது போல உலகந்திரிவார் அவிழும் மனமும் எம் ஆதி அறிவும் தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவமாமே. தமிழே ஒரு தத்துவங்க, புரியணும். நம்ம இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க. தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் உமிழ்வது போல உலகம் திரிவார் அவிழும் மனமும் எம் ஆதி அறிவும் தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவமாமே. இது வந்து மண்டலம் அப்படின்னா வந்து சூரிய ஒளி செல்லக்கூடிய வீதி, வட்டமாக இருக்குது. அந்த மீனிங் தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். மண்டலம் அப்படின்னா நிறையா வந்து 5 மண்டலம், 40 நாள், 41 நாள், 48 நாள், இந்த மாதிரி வந்து விரதம் இருக்கிறது. இது சூரிய மண்டலம் குறிக்கக்கூடிய நாள், கால அளவு. ஸோ அந்த கால அளவு தான் மண்டலம். தமிழ் மண்டலம் ஐந்தும் அப்படின்னா வந்து புரிஞ்சுக்கோங்க, தமிழ் மண்டலம் இங்கே வந்து இந்த தமிழ் மண்டலம் 5 அப்படின்னா நம்ம வந்து இந்த இது பூமி 5ஆக இருக்கக்கூடிய இந்த பஞ்சபூதங்கள்னு கூட எடுத்துக்கலாம், அவரவருடைய புரிதல். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம். ஞானம் அறிவு தான் கடவுள். அதை நம்ம புரிஞ்சு போனால் தான் எம்பெருமானை பார்க்க முடியும், இல்லைன்னா இல்லை. உமிழ்வது போல உலகந்திரிவார் அவிழும் மனமும் எம் ஆதியும் அறிவும் தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவமாமே. தமிழ் தத்துவம், நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். ஸோ வந்து தத்துவம் அப்படின்னா வந்து புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொரு பாடல் மட்டும் கடைசியாக வந்து கோட் பண்ணிட்டு பாடலாம். ஏதாவது இந்த பேப்பர் எங்கேயாவது விட்டுறேன். 2115 பாடல். முத்தியை ஞானத்தை முத்தமிழ் ஓசையை எத்தனை காலமும் ஏத்துவர் ஈசனை நெய்த்தலை பால் போல் நிமலனும் அங்குளன் அத்தகு சோதி அது விரும்பீரே. 3 மண்டலங்கள் 3 காலத்தையும் அடக்கி இருக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி. அதை தான் வந்து சொல்கிறார். இந்த அருட்பெருஞ்சோதி அண்ணல் இருப்பிடம் நம்ம உடம்புக்குள்ளே எங்கே இருக்குன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன், பாருங்கள். ஏன்னா அண்ணல் அப்படின்னாலே அருட்பெருஞ்சோதி அப்படின்ட்டு அன்றைக்கே சொல்லிட்டு போயிட்டார் அவர். காலத்தால் அறியப்படாத நூல் வேத நூல், தமிழில் இருக்கக்கூடியது திருமந்திரம். இது மிகப்பெரிய தத்துவம், மிகப்பெரிய ரகசியம் மிகப்பெரியது. ஏன் அப்படின்னா நம்ம படிக்கிறது இல்லை, அதுதான், வேற ஒன்றும் கிடையாது. படிக்கணும், தொடர்ந்து படிக்கணும். அதான் வந்து காலை எழுந்து கருத்தறிந்து ஓதிடின் ஞானத்தலைவனை நன்னலுமான முறை ஆய்ந்து முயன்றிலர். யாருமே வந்து முறையாக வந்து இறைவனை அடைவதற்கு நம்மளை வந்து முதல்ல வந்து நல்ல ஒரு மனிதனாக நாம் வாழ வேண்டும். ஒரு நம்மளுடைய நற்செயல்கள் அவனை தேடி வரும். எந்த ஒரு மனிதன் அவன் இந்த நியமம் அந்த வகுத்து வச்ச சட்ட திட்டங்களுக்குள்ள அவன் வாழ்கிறானோ, இறைவன் வகுத்த சட்ட திட்டத்துக்குள்ள வாழ்கிறானோ, அவனை தேடி இறைவன் வருவானுங்க. வந்து ஜாதி மதம் மொழி இனம் இடம் இதெல்லாம் கடந்து சைவ பெருமை தனிநாயகன் நந்தி உய்ய வகுத்த குருநெறி ஒன்றுண்டு இங்கே வையத்துள்ளாருக்கு வகுத்து வைத்த சிவநெறி. புரிஞ்சுக்கிடுவோம். எந்த பாஷையில் எந்த கடவுள் பேரை வேணாலும் சொல்லிக்கலாம். நம்மளுக்கு தமிழ்
தெரியும். தமிழில் இருக்கக்கூடிய பாஷையில் நம்ம எம்பெருமான் அப்படிங்கிறோம், எம்பிராட்டி அப்படிங்கிறோம். ஒரு எழுத்தாலே உலகம் ஆகி, ஈரெழுத்தாலே இணைந்தங்கு இருவராய், மூவெழுத்தாலே அப்படின்ட்டு நாலாந்தந்திரத்தில் ஒரு சில பாடல்கள் வரும். ஸோ அது வந்து அதான் வந்து ஏகன் அநேகன் அப்படிங்கிறார்ல மாணிக்க வாசகர். ஒருத்தந்தான், ஆனால் அவன் தான் அநேகன். அந்த அநேகனை நம்ம ஒருவனாக பார்க்கக்கூடிய தன்மை தான் புறையற்றது ஒன்றை புகுத்தினர் எனக்கு உள்ளே அப்படின்றதான் அந்த பாடல். கரையற்றதொன்றை கரை காணலாகுமோ, போன வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. அந்த வீடியோக்கு அடுத்து இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியும். இன்னும் மேலும் மேலும் நம்ம படிக்கணும் அப்படின்ற ஆசை வரணும். அதாவது விரும்பி நின்றே செய்வார், அவர் தான் மெய்த்தவர். அது இல்லை அப்படின்னா அதுக்கு பாடல்கள் இருக்குது, நிறைய பாடல்கள். நான் ஏற்கனவே இந்த பாடல்கள்லாம் சொல்லியிருக்கிறேன். பட் மேலும் மெருகூட்டக்கூடியது மாதிரி தான் என்னுடைய விஷயம் இருக்கக்கூடியது. இன்னொரு தடவை முத்தியை ஞானத்தை முத்தமிழ் ஓசையை எத்தனை காலமும் ஏத்துவர் ஈசனை நெய்த்தலை பால் போல் நிமலனும் அங்குலன். பாலுக்குள்ள நெய் இருக்கிற மாதிரி நிமலனும் அங்குலன் அத்தகு சோதியை விரும்புவீரே. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நம்முடைய உள்ள வரக்கூடிய ஜோதி அருட்பெரும் ஜோதியை விரும்பு அப்படின்ட்டு. சார்ந்தவருக்கு இன்பம் கொடுக்கும் தழல் வண்ணன். தழல் வண்ணன்னா சவுண்ட் வேவ்ஸ், அனலில் இருக்கக்கூடிய இதுதான். அதான் முத்தமிழ் அப்படின்னா, முத்தமிழ் ஓசை அப்படின்னா இங்கே 3 காலத்தையும் குறிக்கக்கூடிய சவுண்ட் வேவ்ஸ். அதான் முத்தமிழ் ஓசையை. நம்ம வந்து நம்முடைய படிப்பு அறிவின்மையை வந்து நம்ம வந்து இங்கனக்குள்ளே வந்து நம்ம ஒன்றும் தெரியல. இந்த இன்னைக்கு சொற்பொழிவாள முத்தமிழ் ஓசைன்னா வந்து வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருப்பாங்க. இதில் என்ன அவர் எதுக்காக வேண்டி இதெல்லாம் எழுதியிருக்காருன்னு படிக்க ஆரம்பிக்கணும். நம்ம இங்கே வந்து பிறவியை நீங்கி இறைவனடி செல்ல வேண்டும். அதுதான் மெயின் இந்த புஸ்தகத்தில், வேதனை உள்ள திருமந்திரத்தில் இருக்கக்கூடியது. ரொம்ப அற்புதமான புஸ்தகங்க. ஸோ அந்த மாதிரி இன்றைக்கி வந்து இது சில உண்மைகள் தத்துவமாகவே இருக்குது. காரணம் நம்ம வந்து அதை வந்து உண்மை என்னன்னு அறிய ஆரம்பிக்கல. அதான் அவரே வந்து எப்பொருள் யார் யார்வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவென்று திருவள்ளுவர் நாயனார் 2 வரியில் சொல்லியிருக்காரு. அது எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். அவர் பெரிய ஞானிங்க. குட்டி திருமந்திரம் தான் வந்து ஆக்சுவலாக வந்து திருக்குறள். நான் ஏற்கனவே நிறைய பதிவு பண்ணியிருக்கிறேன். இந்த குட்டி திருமந்திரம் தான் திருக்குறள். அதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் கிடையாது. ஓகே. ஸோ இந்த அறியாமையை நீங்கி நாம் இந்த தமிழ் அப்படிங்கக்கூடிய தத்துவத்தை ஒரு உண்மையாக கொண்டு வரணும். அது எல்லார் மனசிலும் போய் ஆள பதியணும். அந்த மாதிரி நம்ம வந்து வாழ்ந்து இறைவனடி சேருவோம். எல்லோரும் இன்புற்று வாழ திருமந்தம் படிப்போம் நண்பர்களே.